இருக்கீங்களா? ஜஸ்ட் 250 ப்ரோ. ஒரே ஒருத்தர் போதும். ஜான் இன்பாக்ஸ் வாங்க. யாராவது இருக்கீங்களா ப்ரோ? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஜான் இருக்கீங்களா? இதெல்லாம் பவர் பிளான்ட். இது நான் ஒர்க் பண்ணிருக்கீங்க பவர் பிளான்ட். நம்ம எப்படி வந்து இந்தியா கரண்ட் எப்படி வீட்டில் வந்து தயாரிக்கிற இடம் இருக்குது, கரண்ட் தயாரிக்கிற இடம். இங்கே வந்து சும்மா நம்மளால் நடக்க முடியாது. கொஞ்சமாவது பேசிக் ஐடியா வேணும், நாலேஜ் வேணும். நல்லா அப்படி தான் அவங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா எடுக்கிறாங்க. இல்லாட்டி சும்மா எடுக்க மாட்டாங்க. இப்போ அதான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே போயிடுச்சு. 5 வருஷமே டோட்டலாக லைஃப்பில் அந்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. அது அப்பயே முடிச்ச வேகத்துக்கு அந்த ஸ்டில் பிரிக்கக்கூடாது. அப்பயே சொல்லியிருந்தா கூட மெக்கானிக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக எங்கே சேர்த்து விட்ருப்பேன் எங்காச்சும். இப்போ என்ன இப்போ போய் வேலை கற்று எங்கே போனாலும் வேலை கற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். நல்லா ஓரளவு எல்லாத்துலேயும் ஃபெமிலியாக வரதுக்கு 5 வருஷம் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கணும். முதல் ஒரு 5 வருஷம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாரி நம்ம வந்து பெரிய சம்பாதிக்க முடியாது. சிலவங்க சம்பாதிப்போம். சிலவங்க நாலேஜ் 2 வருஷத்துலேயே பெரிய ஆயிடுவாங்க. சிலவங்க நார்மலாக நாலேஜ் உள்ளவங்க ஒரு 5 வருஷம் ஆகும். எல்லாத்தையும் ஃபெமிலியர் ஆகி 6 வருஷம் நம்ம சீனியர் ஆகி ஓரளவு நம்ம தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரியோ ஓரளவு நம்ம தனியாக ஒரு பண்ணுற மாதிரி வரதுக்கும் 5 வருஷம் ஆயிடும். இப்போ என்னென்னா இப்போ தான் வந்து 20 வயசுக்கு இப்போ போய் ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணாலும் 18-19 வயசு பையன் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ நீயும் போய் ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவாங்க போயிட்டு. இப்போ வந்து அவன் 5 வருஷம் போய் 30 வயசு தான் வந்து ஓரளவு வேலை கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னா அப்படியே ஏஜ் ஓடும். இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக போய் ஜாயின் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணி வெறும் 10-12 சம்பளத்தில் ஜாயின் பண்ணி இந்தியாவில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணால் ட்ரை பண்ணாச்சும். அதுக்கும் வந்து குஜராத்து போகணும். அது மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் நான் ஒரு மாயத்தில் கிடைக்காது. ஓகே, யாராவது இருக்கீங்களா? இப்போ நான்லாம் வந்து படித்து முடிச்சேன். இது ட்ரை பண்ணி பாருமா. நான் சொல்கிறேன், இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்கு. நம்ம தப்பிக்க தான் பார்க்கணும். ஒரே நம்ம வந்து நீந்த கற்றுக்கிறேன்னு சொன்னால் நீந்த கற்றுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இல்லை இப்போ நீச்சல் கற்றுக்கிட்டு நான் வந்து படிச்சு சொல்கிறதுக்கான நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் வந்து இப்போ அப்போ நம்ம வந்து கார் கம்பெனி தான் போகணுமா? இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறோம்னா அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அப்போ அதுமாரி பேசி தான் போகணும். அப்புறம் நம்ம வந்து ஹுண்டாய் கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி, டாட்டா அப்படி தான் போகணும். காரில் நாலேஜ் இருந்தால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் போகிற மாதிரி இருக்கும். நாங்களாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நாங்களாம் வந்து பவர் இண்டஸ்ட்ரி, பவர் செக்டர் வந்து தான் நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா? டைம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. வரப்போ பார்த்து தான் போகணும். நான் வேணால் படிப்ப இது வந்து நான் படிக்கிறது வந்து ஆய்வு டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட்னா இப்போ வந்து நம்ம ஒரு சென்னை ஒரு சிசிடி இது மாதிரி எப்படின்னா சும்மா அனுப்பியிருக்கேன். எடுப்பாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி. ஏன்னா வந்து ஆயில் கேஸில் அவ்வளோ சேஃப்டி ப்ரொசீஜர் இருக்கும். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கில் ஒரு 5 நிமிட் லேட் ப்ரோ. யாராவது இருக்கீங்களா? 250 யாராவது இருக்கீங்களா? ஒரு இண்டஸ்ட்ரியில் போகிறோம்னா அங்கே உள்ள வந்து 5 நிமிட் லேட் கண்டிப்பாக கம்பல்சரி 4 ஷூ போட்டாங்க. சேஃப்டி ஷூ சொல்லிட்டு இந்த சேஃப்டி ஷூ போடுவாங்க. அது ஷூ போட்டாகணும். அது ஹெல்மெட் கண்டிப்பாக ஒர்க்கிங் அவசியம். பே பண்ணுங்க. நேம் ஸ்க்ரீன்ஷாட். அதுமாதிரி வந்து யூனிஃபார்ம் போடுவோம். அதுமாதிரி வந்து ஒன்று சும்மா ஒர்க்கை வந்து அப்படி இப்போ அதுக்கெல்லாம் பர்மிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு வேலை பர்மிட் சிஸ்டம்